டு ஃபேஸ் மாஸ் இருக்கோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் எடுக்க அடுத்தடுத்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் நம்ம கூட வச்சிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். ஏன்னா இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க. இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டெண்டர் முறைக்கு ஒரு பக்கம், டெல்லியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, டெல்லியோட கூட்டணி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. டெல்லியோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக செயல்பட சொல்லி வேலுமணிலாம் அழுத்தம் கொடுத்தாரு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ வேலுமணி செங்கோட்டையன் முக்கியமான இருக்க அதிமுகவில் சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதா ஒரு தகவல் பொதுவாகவே பேசப்பட்டுச்சு. சசிகலா அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாமே ஓரணியில் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 10% அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணத்தில் முடிச்சுட்ருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா இவங்க தனியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சசிகலா சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். ஒன்றிணையும் சொல்லியிருந்தாங்கல்ல, அது நடக்காமல் போச்சே நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் சசிகலா சொல்கிறதுல எல்லாமே உண்மைன்றதை எடப்பாடி பழனிசாமி துளி கூட நம்பாமல் இருக்க மாட்டார். ஏன்னா சசிகலாவோட பேச்சுவார்த்தை நிறைய பேர் நடத்துகிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். சீனியர்கள் நிறைய பேர் சசிகலாவோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் வெளியே வந்தாங்க சிறையிலேருந்து. அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவோட தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா நல்லா உணர்ந்துட்டார். நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படியா கட்சியை கைப்பற்றணும், இல்லைனா பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு கைவிட்டு போயிருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு டெல்லியோட உதவி நாடினார். அதனால் சசிகலாவை பார்த்திங்கன்னா நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் இந்த அரசியலை விட்டு விலகுன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி அழுத்தம் கொடுத்து டெல்லி கொடுத்து அழுத்ததுனால தான் சசிகலா அமைதியாக இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போச்சலாம் ஆகிட்டாரு, சைலண்ட் ஆகிட்டாரு, கூட்டணி விட்டு பாஜக விட்டு வெளியே வந்துட்டாரு, எல்லாத்துக்குமே மிளகா அரைச்சு விட்டாரு. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லியோட சப்போர்ட்டோட கட்சியை கைப்பற்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் சசிகலாவோட இணைவார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய உறுப்பினர்கள் இருந்தாலுமே ஒரு உறுப்பினர்களை கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பதவியிலிருந்து மாற்றி இருக்கணும். பொதுச்செயலாளர்னா அதான் வேலை. ஆனால் பொதுச்செயலாளர் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ இரட்டை தலைமையிலேருந்து நம்ம ஒற்றை தலைமைக்கு வந்துடலான்னு எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டது தவறாக போச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் எல்லாருமே பொதுச்செயலாளர் தான் அந்தந்த மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி என்ன சொன்னார், எடப்பாடி எந்த முடிவு எடுத்தாலும் எங்கிட்ட கேட்டு தாங்க ஆலோசனை பண்ணுவார், தனியாலாம் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரை விட்டு வைக்கல, அந்த அளவுக்கு செல்வாக்கான நபர்ன்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா தனித்தெல்லாம் முடிவு எடுக்க மாட்டார், எங்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பார்ன்ற மாதிரி ஒரு செக் வச்சுட்டார். ஸோ இதுவே எடப்பாடி பழனிசாமி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போகிறாரு, பொதுச்செயலாளர் வச்சுட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நடக்காது அதிமுகவில். அதிமுக தலைமை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே வைக்க மாட்டாங்க. ஆனால் வேலுமணி அப்படி வச்சார், அதுவே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.